அன்புக்கும் மதிப்புக்குரிய தமிழீழ மக்களுக்கு அன்பார்ந்த வணக்கம். எனது பேர் காணமுகன். லெப்டினன்ட் கர்னல் ராதா பாதுகாப்பு படையணியை தலைவருக்கு பியாகவும் இறுதி வரைக்கும் மே 17 பாதுகாப்பு அணியில் செயற்பட்டு என்பதை உங்களுக்கு நான் சொல்கின்றேன். எமது தேசிய தலைவர் அவர்கள் இருப்பு சம்பந்தமாகவும் தலைவர் வெளியேற்றப்பட்டதை சம்பந்தமாகவும் உங்களுக்கு சொல்ல விரும்புகின்றேன். எமது தேசிய தலைவர் வெளியேற்றுவதற்காக பல போராளிகள் பயிற்சி எடுத்ததையும் அதற்கான ஆயுதங்களை தயார்படுத்தியதையும் சீருடை தயார்படுத்தியதையும் இரகசிய முறையில் எனக்கு தெரியும் என்பதை உங்களுக்கு சொல்கின்றேன். தலைவர் பாதுகாப்பாக வெளியேற்றப்பட்டுள்ளார் என்பதை உங்களுக்கு உறுதியாக சொல்லுகின்றேன். எமது தேசிய தலைவர் குடும்பம் புலனாய்வுத்துறை பொட்டு அம்மன் அவர்கள் சில போராளிகள் என்னுடன் கதைத்து உரையாடினார்கள் என்பதை உங்களுக்கு உறுதியாக சொல்லுகின்றேன். அனைவரும் நலமுடன் இருப்பது என்பதை உங்களுக்கு சொல்ல விரும்புகின்றேன். 2023ஆம் ஆண்டு சுவிஸ் நாட்டில் எமது தங்கை துவாராக இருப்பு சம்பந்தமாக கேள்விப்பட்டோம். அதை நாங்கள் எமது படையணி சிறு குழுக்களாக சேர்ந்து ஆராய்ந்து கொண்டு செல்லும் போது தங்கை துவாராக எங்களுடன் நேரடியாக தொடர்புக்கு வந்துள்ளார். நாங்கள் சில கேள்விகளை அவருடன் முன்வைத்து கேட்டோம். அதுக்கான பதிலை அவர் சொன்னார். நாங்கள் உங்களை சந்திக்கணும் என்பது கேட்டோம். அதுக்கு அங்கிருந்து அவர்கள் 5 பேரை வரும்படி கட்டளையிட்டார்கள். 5 பேரும் நாங்கள் ஆயத்தம் செய்து கொண்டிருந்தோம். பிறகு என்னுடன் தங்கி துவாரகா நேரடியாக தொடர்புக்கு வந்துள்ளார். நான் கதைக்கும்போது எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை நான் தங்கை துவாராவுடன் நேரே கதைத்து உறுதிப்படுத்தினேன். சில விஷயம் தங்கை துவாரா எனக்கு சொல்லிக் கொண்டிருந்தார். இடையில் புலனாய்வுத்துறை பொட்டு அம்மன் அவர்கள் என்னுடன் கதைத்தார். நாங்கள் 5 பேரும் பெறும்படி கட்டளையிட்டார். உங்களுக்கு பாதுகாப்பு சம்பந்தமாக சொல்ல தேவையில்லை. உங்களை சிறு அணிகள் தொடர்பு கொள்வார்கள். அவர்கள் ஊடாக நீங்கள் இந்த இடத்துக்கு வரும்படி எங்களுக்கு கட்டளையிட்டார். நாங்கள் அனைவரும் ஆயத்தம் பண்ணி கொண்டு இருக்கும் பொழுது எங்கள் மத்தியில் சில குழப்பங்கள் ஏற்பட்டுள்ளது. அதன்படி மதிவதனி அக்காவின் சகோதரி அருணா அக்காவை தொடர்பு கொண்டு தங்கை துவாராக இருக்கிறார் என்பதை உறுதிப்படுத்தி சொன்ன பொழுது அவள் மறுதளித்தார். பிறகு நாங்கள் தங்கை துவாராகவை அருணா அக்காவை எங்களூடாக தொடர்புக்கு ஏற்படுத்தி கொடுத்த பொழுது அருணா அக்கா தங்கை துவாராவுடன் உரையாடும் பொழுது சில விஷயங்கள் சிறு வயசில் சில விஷயங்களை கதைத்து அவர்கள் உரையாடும் பொழுது உறுதிப்படுத்தினார். அவாவும் எங்களுடன் வரும்படி வரப்போவதாக சொல்லி அவாவை நாங்கள் சேர்த்து கூட்டிக் கொண்டு சுவிஸ் நாட்டுக்கு சென்றிருந்தோம். அங்கு நாங்கள் அந்த நாட்டுக்கு நாங்கள் போக முடியாத காரணத்தால் அருணாக்காவை அங்கு நாங்கள் அனுப்பி அங்கு அனைவரையும் சந்தித்து நலமுடன் இருக்கிறார்கள் என்பதை எங்களுக்கு சொன்னார். பிறகு அவர் எங்களிடம் வந்து எங்களுக்கு சொல்லி அதை தெளிவுபடுத்தி நாங்கள் மிகவும் சந்தோஷப்பட்டு எங்கள் லெப்டினன்ட் கர்னல் ராதா படையணி போராளிகளை ஒருங்கிணைக்கும் பொழுது பிரசாத் மாஸ்டர், அறிவுமணி, பரதன் சில போராளிகளை கலந்துரையாடும் பொழுது
இந்த இருப்பை சம்பந்தமாக சொல்லும்போது அவர்கள் மிக சந்தோஷப்பட்டார்கள். பிறகு அவர்கள் கேட்டார்கள், தாங்களும் தங்கையுடன் கதைக்கணும் என்றதுக்காக நாங்கள் எங்களூடாக அவர்களுக்கு ஒழுங்கு பண்ணி கொடுத்தோம். அவர்கள் கதைத்தார்கள். கதைத்து கொண்டு போகும் பொழுது இவை இருப்பை இவைகள் இருக்கிறார்கள் என்பதை அவர்கள் அறிந்தார்கள். அதன் பிறகு இது இல்லை, இது போலி, இவைகள் இல்லை, இவைகள் உயிரோடு இல்லை என்பதை அவர்கள் சொன்னார்கள். அதன் பிறகு தலைவரின் வீர வணக்கத்தை செய்வதற்காக திட்டம் தீட்டினார்கள். அவர்கள் இருக்கிறார்கள் என்பதையும் தெரிந்து கொண்டு இன்றைக்கு தலைவருக்கு வீர வணக்கம் செலுத்த நிற்கிறார்கள். அன்பார்ந்த மக்களே, நீங்கள் எமது தேசிய தலைவர் குடும்பம், மதுவதினி அக்கா, துவாரகா, தங்கை துவாரகா, புலனாய்த்துறை போட்ட அம்மான் அவர்கள், சில போராளிகள் உயிரோடு இருக்கிறார்கள் என்பதை உங்களுக்கு நான் உறுதியாக சொல்கின்றேன். நான் அவர்களுடன் கதைத்துள்ளேன். எனவே இந்த வீர வணக்க நிகழ்வில் அனைவரும் கலந்து கொள்ள வேண்டாம் என்பதை உங்களுக்கு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றேன். நீங்கள் இதை கலந்து கொண்டு நாளைக்கு தலைவர் உங்கள் மத்தியில் வந்து உரையாற்றும் பொழுது நீங்கள் இந்த மாவீரர்களுக்கும் அதன்பால் கொல்லப்பட்ட மக்களுக்கும் எங்கள் இனத்துக்கே நீங்கள் செய்த துரோகமாக மாறிவிடும். அனைவரும் இதை தவிர்த்துக் கொள்ளுங்கள். நீங்களே உங்கள் மனதை கேளுங்கள். தலைவர் வருவார், உங்கள் மத்தியில் தோன்றுவார் என்பதை உங்களுக்கு நான் உறுதியாக சொல்கின்றேன். நன்றி.